கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை அவர் தமிழக பாஜக தலைவராக பணியாற்றினார். தற்பொழுது பாஜகவில் அவருக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இருந்தபோதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவ்வப்போது குரல் கொடுத்து வந்தார். இதற்கிடையே கோவை அருகே அவர் விவசாய நிலம் வாங்கியது குறித்து பல பரபரப்பு தகவல்கள் பேசப்படுகின்றன. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல போலுவம்பட்டி அப்படின்ற இடத்துல அவரு விவசாய நிலம் ஒன்று வாங்கியிருந்தாரு. இந்த நிலம் நொய்யல் ஆற்றங்கரையோரம் இருக்கிறது. நொய்யல் ஆறு என்பது இந்த நேரமும் தண்ணீர் வசதி கொண்ட பகுதியாகும். இங்குதான் அவரு விவசாய நிலம் வாங்கி இருக்கிறாரு. இது பற்றி சில வதந்திகள் கிளம்பிய போது அதற்கு அண்ணாமலையை விளக்கம் அளிச்சிருந்தாரு. விளக்கம் அளித்த போது, நான் நிலம் வாங்கி இருப்பது உண்மைதான். அந்த நிலம் என்னுடைய மற்றும் என்னுடைய மனைவியோட சேமிப்பு மற்றும் வங்கி கடன் மூலமாக வாங்கி இருக்கிறோம். அந்த நிலத்திற்கு உண்டான பத்திரப்பதிவு தொடர்பாக 40,59,000 ரூபாய் ஸ்டாம்ப் செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வாங்கிய முதல் சொத்து இதுதான். என் மனைவி பெயர்ல பவர் ஆஃப் அட்டானமி எழுதி கொடுத்து இந்த நிலம் வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எவ்வளவு நிலம், எவ்வளவு விலை என்பது பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. நொய்யல் ஆற்றங்கரை அருகே அவர் வாங்கிய நிலத்தோட அளவு 12.14 ஏக்கர் சொல்கிறார்கள். இதுல 7 ஏக்கர் அளவுக்கு பாக்கு மரம் வளர்ந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடத்துல வாழை மரங்கள் மற்றும் நெல் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கு. இதன் மதிப்பு 1 சென்ட்டுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்கிறார்கள். மொத்தத்துல 80 கோடி ரூபாய் அளவுல இதனுடைய நில மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நிலத்தை மொத்தம் 4.5 கோடி ரூபாய்க்கு பேசி அண்ணாமலை வாங்கியிருக்கிறாராம். இந்த நிலம் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் நெருங்கிய நண்பருமான பிரதீப் என்பவர் மற்றும் அவருடைய சித்தப்பா பெருமாள் சாமி மற்றும் அவரது வாரிசுகளிடமிருந்து இந்த நிலத்தை அண்ணாமலை வாங்கியிருக்கிறார்.